திரு ராமன் நேற்றைக்கு பேசுகின்ற போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா, எங்கே பார்த்தாலும் ஏன்பா குண்டு குழிகளாக இருக்குது, இது எப்போ முடிக்க போகிறீங்கன்னு முதல் கேள்வி. 63,000 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை போட்டிருக்கீங்க, புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மத்திய அரசோடு ஸ்கீமை போட்டு வேலையை முடிக்கிறாங்க. ஆனால் ஐடியாலஜியை அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் தோண்டி போட்டு ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள், பாதசாரிகள், பயணிக்கிறவங்க எல்லாரும் உள்ளக்கூடிய ஆபத்து இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு தெருவில் சுற்றி போட்டு 3 தெருவை சுற்றி வரக்கூடிய அவலம் இருக்கிறது. இதுதான் அவங்க வச்சிருந்தேன். நிறைய பேசியிருக்காங்க. நெசவாளர்கள் வண்டியை மறைச்சி காஞ்சிபுரத்தில் அம்மா நீங்கள் எங்களுக்கு கேளுங்கிறாங்க. ரொம்ப பரிதாபமான நிலை. அரசாங்கம் அவங்களுடைய வேலை பார்த்த காசுன்னு கொடுக்கறதில்ல. எல்லாம் பக்காவாக எதுவுமே ஒளிவு மறைவில்லை. தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. எல்லாமே வெளிப்படையானது, வெளிப்படையாக இருக்கிறது. சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய 116 பிறந்த நாளைக்கு காஞ்சிபுரத்துடைய அவருடைய நினைவு இல்லத்தில் வந்து தியாகத்தெளிவு சின்னம்மா அவர்கள் மலர் மாலை எல்லாம் அணிவித்து அவங்க மரியாதை செலுத்திட்டு அது பிறகு அதாவது 1980 காஞ்சிபுரத்தில் அண்ணாவினுடைய வீடை வந்து எம்ஜிஆர் அவர்கள் அரசுரிமையாக்கினது. அதன் பிறகு 1995 வந்து புரட்சித் தலைவர் அம்மா வந்து அவருடைய எழுதின நூல்கள் அனைத்தும் அரசுரிமையாக்கினது. அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து அன்னைக்கு உள்ள 1980 ஜனாதிபதி நீலம் சஞ்சீர் ரெட்டி திறந்து வைத்தது. இந்த சாதனைகள்லாம் சொல்லி அண்ணாவின் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எதற்கு வந்தது. அண்ணாவினுடைய கொடி சின்ன உருவத்தை கட்சியில் வைத்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது. எம்ஜிஆர் காட்டிய வழியில் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அந்த வளர்ச்சிக்காக ஆட்சி அமைத்தது. மக்களுடைய பணிகள், களப்பணிகள் எல்லாமே சொல்கிறாங்க. அதில் சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த உரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் அந்த உரையினுடைய கண்டென்ட்ஸ் எப்படின்னா, நின்ற பொருள் அசையும், அசையும் பொருள் நிற்கவும் என்ற திருவிளையாடலர் வசனம் வரும் பாருங்க. அதே போல் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகள் சிக்காகோவில் சுவாமி விவேகானந்தருடைய உரை எப்படி ஒரு மனதிற்கு உலக அளவில் உள்ள அந்த கலாச்சார பண்புகளுக்கு எப்படி அந்த மனதை ஈர்த்ததோ, அதே போல் பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்பு அது மேலே விவாதம் நடத்துவாங்க. அந்த விவாதத்துக்குள்ள திட்டத்தை வந்து மக்களுக்கான திட்டங்களை நீண்ட நேரமாக ஒரு அறிக்கை படித்தால் அது மக்களுக்கு பிரயோஜனமான நிலைப்பாடு இருக்கும். அந்த மலக்கு ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுகவுக்கு இதை விட, அதாவது திமுக காரங்களுக்கு இப்படி ஒரு திட்டங்கள்லாம் நம்ம கட்சி இதில் இருக்குதான்னு அவங்களுக்கே தெரியாது. காரணம் அந்த மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை என்பது மிகப்பெரிய விஷயம். காரணம் என்றால் இன்று இந்த தலைப்பு வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல மூத்த முதுபெரும் தலைவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, தியாகத்தில் சின்னம்மா என்னங்க பாஜக தலைவர் கூட எவ்வளோ அழகாக புள்ளி விவரங்கள் பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து கிளியராக அவுக்கு வேற ஆணி வர நீங்கள் எதற்கு மோதல் போக்க உருவாக்குறீங்க, 40 எம்பி இங்கே இருக்கிறீங்களா. சின்ன விஷயம். அவங்களுடைய இந்த பேட்டியில் எத்தனை புரிந்துணர்வு ரெசிப்ரோகேஷன் இன்பிட்வீன் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் அவங்களுக்கு நடந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழகத்தில் ஒரு பல வருஷமாக நான் அந்த தொலைக்காட்சியோ மற்ற விவகாரங்களை பார்க்குறேன். ரொம்ப தரவாக, ரொம்ப சிறப்பாக, ஒரு தடுமாற்றம் இல்லாத பேட்டி. தமிழக வரலாற்றில் இது ஹாரம். இப்பொழுது ஒரு தலைவருக்கும் அந்த தகுதி இருப்பதாக. அது இன்னொரு விஷயம், அதில் உண்மைதான் சார். அதாவது காஞ்சிபுரண்டால கைத்தறி, பட்டு நெசவு, கைத்தறி என்பது. ஆனால் அந்த கைத்தறி நெசவுடைய தற்போதைய பிரச்சனையும் கூட காஞ்சிபுரத்தில் வைக்கணும். உண்மையிலே அந்த அண்ணாவை பற்றி ஒரு பாட்டு சொல்லுவாங்க. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், அவன் கருணையில் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான், அண்ணா என்று எல்லோரும் அழைக்கத்தக்க வந்தான், 1000 தலைமுறை தலைக்க வந்தான், அண்ணா 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 என்ற அண்ணாவின் கொள்கையை இன்று இன்னைக்குள்ள நியூ ஜெனரேஷனுக்கு தமிழகத்தில் பட்டி தொட்டலாம் ஒரு பரப்புரையாற்றக்கூடிய ஒரு தலைவி என்றால் அது தியாகத்தெளிவி சின்னம்மா தான். காரணம் அந்த தியாகத்தெளிவி காஞ்சிபுரத்தில் வருகை எம்ஜிஆர் அவர்கள் வந்தது போலையும் ஜெயலலிதா அம்மா வந்தது போல ஒரு நிலைப்பாடு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலுடைய இன்னைக்கு இந்த ஆட்சியாளர் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மக்களை ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு மக்களை பற்றி ஒரு காலம் கூட கவலையே இல்லை. அவங்க சொல்லும்போது எல்லாமே விளம்பரங்கிறாங்களே. விளம்பரம் தான். அதாவது இந்த சார் அதாவது என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பேராட்சித்துறை, நகராட்சித்துறை, மாநகராட்சி, மெட்ரோ வாட்ரு, இந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, உயர்கல்வித்துறை, இந்த துறையில் கடந்த 4 வருஷம் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, என்ன துறையில் என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்க சொல்லுங்கள். அவங்களுக்கே தெரியாது, அமைச்சருக்கே தெரியாதுங்க. வந்து இப்போது பட்டினத்தார் கதையில் வந்து அவருடைய மகன் மருதுவானன் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு வருவார் பாருங்கள். அதே மாதிரி சின்னம்மா வந்து ஒரு பட்டியல் போட்டாங்க பாருங்கள். முதல் முறையாக எங்கே போனார், அமெரிக்கா போனார், லண்டன் போனார், இங்கெல்லாம் போனீங்க. நீங்கள் என்னத்தை காட்டுனீங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்கள், அந்த தொழில் தொடங்கக்கூடிய அதிபர்களை அழைத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை இங்கே இருக்கிற கம்பெனியே பலாயிரம் கம்பெனிகள் மூடி கிடக்குது, நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மக்கள் மீது உள்ள கடுகுல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல,
தமிழ்நாட்டில் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தானே முதலமைச்சர். அப்போ இதில் ஏன் நீங்கள் மாறுபட்ட கருத்து இருக்குன்னா, முதலமைச்சரை பேச்சை பொறுத்தவரை கேட்கணும் எந்த அமைச்சர்களும் கேட்க கிடையாது. இப்போ அண்ணன் வந்து இளந்துமார்கள்னு சொன்னார், மாநகராட்சி லிமிட்டை படி. மாநகராட்சி லிமிட் உண்மையிலே அதான் நடக்குது. அவர் சொன்னது அத்தனையுமே இந்த துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிதிகளை வாங்குறாங்க. இப்போ ஒரு அண்ணன் இளந்துலன்னு சொன்னார், ஏனுங்க நீங்கள் நிறைய நகராட்சிகளையும் ஊராட்சிகளையும் பேராட்சிகளையும் இணைத்து ஏன் மாநகராட்சி ஆக்குறீங்க? இது வளர்றதுக்கு வளர்ச்சிக்காக அல்ல ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் நிதி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. 8 லட்சம் மேலே கடன் தாண்டியாச்சு. எந்த உலக வங்கியும் பணம் தர மாட்டாங்கிறான். அப்போ பணத்தை வாங்கி கொள்ளடிக்கிறதுக்கு என்ன ஐடியான்னா, 5 ஒரு 10 ஊராட்சி, 5 பேராட்சி, 3 நகராட்சி சேர்த்து ஒரு மாநகராட்சியாக உருவாக்குறது. இப்போ லாஸ்ட்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாமக்கல் நகராட்சி மாநகராட்சி ஆக்குனாங்க, புதுக்கோட்டை ஆவடி வரைக்கும் ஆக்குனாங்க, புதுக்கோட்டை ஆக்குனாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டெவலப்மெண்ட் இல்லைங்க சார். அன்னைக்கு ஊராட்சி இறந்து அது எந்த டெவலப். ஆனால் பல ஆயிரம் கோடி இந்த கட்டமைப்பை பெயரை சொல்லி நிதிகளை வாங்கி இவர்களும் உறவினர்களுக்கு டெண்டர், பேக்கிங் டெண்டர், செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர்னு டெண்டராக வச்சு தங்களுடைய நலன்களை பெருக்குவதற்கு இந்த ஆட்சியை தவிர்த்து மக்களுக்கான ஆட்சியல்ல. சிறப்பாக மக்களுக்கு திமுகவுக்கு அதாவது சரியான சவுக்கடி கொடுத்துள்ளார் தேகத்தில் சின்னம்மா. இதை பார்த்து அன்னைக்கு எல்லாமே பயப்படுறாங்க. இவ்வளோ அழகா, அதாவது துண்டுச்சீட்டு இல்லாமல், அது பார்த்தீங்கன்னா துண்டுச்சீட்டு இல்லாமல் யாருமே எழுதி கொடுக்கல. அந்த அளவுக்கு தத்துரமாக இருந்துட்டு உரையினார். தேகத்தழுவி சின்னம்மா மீது திமுக ஒரு பயம் கலந்த நிலைப்பாடு உள்ளதை கண்டால் எங்கேயோ ஆட்சியை நமக்கு பறி போட்டு விடுமோ என்று திமுகவும் பயந்து போயிருக்கின்றன. சின்னம்மா கேட்குறாங்க, ஏங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் சொல்லுவது தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இல்லை புரியாத போல நடிக்கிறீங்களா? இன்னும் உள்ள நிலைப்பாடு இருக்குது உண்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கல்விக் கொள்கைகளை பார்த்திங்கன்னா பக்கமாக, அதாவது நம்முடைய சமய குருமார்களை வந்து குரான், பைபிள், கீதையில் எப்படி பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் இந்த பேஜில் என்னென்ன பொன்மொழிகளுக்கு உள்ளதை சொல்கிறார்களோ, அதே போல் அந்த 65 பக்கத்தில் மத்திய அரசு கல்விக் கொள்கைகளை ஒரு வரியாக நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் படிங்க, படிச்சு தானே என்னென்ன தெரியும், தெளிவாக இருக்கு, எவ்வளோ தெரியும். அதாவது நாடு முழுவதும் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுறது. மக்களுடைய மனநிலையை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வச்சு தான் மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கை. அவங்க சொல்கிறாங்க அந்த 65 பக்கத்தில் 4வது அத்தியாயத்தில் 11லேருந்து 23 வரை பற்றி நீங்கள் படிச்சுட்டு அது குறித்து பரஸ்பரம் பேசிட்டு பேச்சில் சரியில்லைன்னா வந்து சொல்லுங்க. காரணம்னா இந்த கல்வித்துறையில் எந்த அரசு துறையிலையுமே அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ அங்கே எதுவுமே கிடையாது. அவங்களுடைய துறை அவங்களுக்கு என்ன லாபம் அதை மட்டும் தான் செய்கிறாங்க. அந்த கட்சி கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா அமைச்சரில் பங்கு கூட்டணும் ஒரு அமைச்சர் ஒரு கட்சியில் கேட்குறாங்க. அதுக்கே பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் வாங்க சாலையை போட்டு முடிக்கிறாங்க இத்துடன். அதனால் அவங்களுக்கு 2026 இலக்கை நோக்கி பண்ணுறாங்க. அன்றைக்கி சமய நெறிகள் எம்ஜிஆர் அவர்களோ அல்லது நம்முடைய மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மையார்லாம் முதலமைச்சர் இருக்கின்ற போது சமயங்கள் காக்கப்பட்டன. மக்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை நார்மலான பொசிஷனில் போச்சு. இன்றைக்கி பாருங்கள், அறநிலைத்துறை கோயிலில் பழனிலையும் சரி, குண்டக்கூரில் யானைகள் கூட இன்னைக்கு பாருங்க சார், அந்த யானைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்களா? பெண் யானை, 2 பெண் யானை இறந்து போச்சு சார். ஒரு குண்டத்தூரில் இருக்க யானையை வந்து அவங்க தங்கக்கூடிய அந்த இடம் தீப்பிடிச்சு போச்சு. இதுவரைக்கும் ஒரு இரங்கலுக்கு கொடுத்தாங்களா? அதுக்கு விளக்கம் சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசு, மக்களுக்கு ஜல்லி பைசா கூட பெறலாத ஒரு அரசு, மக்களுக்கு என்னத்துக்கு ஆகும்? நீங்கள் உங்களை வளப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களே தவிர்த்து மக்களுக்கான எந்த திட்டமும் நீங்கள் ஜல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு அரசு மக்களுக்கு தேவையே இல்லையே. சரி.